இந்த மரங்கள் வந்து ஃபைட்டோபிளாஸ்மா வாடல் நோயினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்துச்சு. பாதிக்கப்பட்டதுனால வந்து அதோட அறிகுறிகள் வந்து இலையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வெளிர் பச்சை மஞ்சள் நிறத்தில் இலை இருக்கும். அதில் வந்து முக்கியமான அறிகுறி வந்து குருத்து வந்து புது குருத்து அடிக்கவே செய்யாது, புது குருத்து வளரவே செய்யாது. அப்படியே வளர்ந்தாலும் அந்த குருத்து வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக குருத்தே வராமல் அப்படி ஒரு 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 10 சென்டிமீட்டர் சைஸில் மட்டும் குருத்து வந்துட்டு அப்படியே அந்த வளர்ச்சியே கம்ப்ளீட்டாக தடைபட்டு நிற்கும். இந்த சாற்று தொகுதி நரம்பு மண்டலங்கள் பூராமே இந்த நோய் பாதிக்கப்படுறதுனால அடுத்தடுத்த வளர்ச்சியை இது தொடவே முடியாது. அப்படியே மரம் வந்து அப்படியே டைபேக்காக பின்னோக்கி கருதுதல் மாதிரி அப்படியே கருகி வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அந்த தலைப்பகுதியே வந்து சுருங்கி போகிறது. அப்புறம் வந்து இந்த பென்சில் டாப் வர மாதிரி ஆகிறது, இதெல்லாம் நடக்கும். அப்புறம் வந்து பூத்துட்டு இருந்த மரம் தான் குறும்பை வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக கொட்டிடும். பெண் பூக்களே அதிகமாக வராது. பெண் பூக்களே அதனால் உற்பத்தி பண்ண முடியாது. ஏன்னா ஊட்டச்சத்து எல்லாமே இந்த வைரஸ் எடுத்துக்கிறதுனால பெண் பூக்களை உற்பத்தி பண்ணவே முடியாமல் வெறும் ஆண் பூக்கள் மட்டும் உற்பத்தி ஆகும். அப்படி இல்லாட்டி பாலையே அடிக்காது. ஸோ இப்படி ஒரு ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் வந்து இன்றைக்கி இந்த பாக்கு மரங்கள் வந்து இருக்குது. இதுக்கு நாங்கள் வந்து எங்களோட தயாரிப்பான ஒரு மருந்து வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். 2 டோஸு மொத்தம் 3 டோஸ் கொடுக்கணும். இப்போ 1 டோஸ் தான் கொடுத்துருக்கோம். ஒரு டோஸ்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குது. பூ உதிர்றது நின்றுச்சு, குறும்பை கொட்டுறது நின்றுருக்கு, புதுசாக பாலை அடிச்சிருக்கு, புதுசாக குருத்துக்கள் வந்து ஆரோக்கியமாக நல்லா ஹைட்டாக குருத்துக்கள் வந்திருக்கு. பூக்களும் நல்லா நிறையா பூக்கள் விரிஞ்சு வந்திருக்குது. எல்லா விதத்துலேயுமே நல்ல ஒரு இது தெரிஞ்சிருக்குது, ஒரு க்ரோத் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்குது. ஃபர்தராக மொத்தம் 3 டோஸ் கொடுக்கணும். இப்போ 1 டோஸ் கொடுத்துருக்கோம். அந்த 1 டோஸான ரிசல்ட் இது.